சிந்துவெளி நாகரிகம் எப்போது எப்படி முடிவுக்கு வந்தது என்பது பற்றி தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சமீபத்திய ஆய்வு ஒன்று ஹராப்பாவின் அழிவு என்பது பேரழிவு ஏற்படுத்திய ஒரு நிகழ்வால் ஏற்படவில்லை என்றும் தொடர்ச்சியான மற்றும் 100 ஆண்டுகளையும் கடந்து நீடித்த வறட்சியால் நிகழ்ந்தது எனவும் தெரிவித்திருக்கிறது. சிந்துவெளி நாகரிகத்தின் முடிவு தொடர்பாக பல்வேறு கருதுகோள்கள் இதுவரை வைக்கப்பட்டு வருகின்றன. அவற்றில் இயற்கை பேரழிவுகளால் நகரம் உருக்குலைந்தது என்றும், போரினால் ஏற்பட்ட அழிவு என்றும், சிந்து நதியில் வெள்ளம் ஏற்பட்டு அதன் போக்கை மாற்றியது என்பது உட்பட பல கருதுகோள்கள் இருக்கின்றன. அதே சமயத்தில் காகர் என்ற நதி வற்றி அதன் அருகில் வாழ்ந்த மக்கள் இடம்பெயர்ந்திருக்கலாம் என்ற கருதுகோளும் இருக்கிறது. அண்மையில் கம்யூனிகேஷன்ஸ் எர்த் அண்ட் என்விரான்மெண்ட் என்ற இயற்கை தொடர்பான ஆய்வுகளில் ஒரு ஆய்வுக் கட்டுரை வெளியாகி இருக்கிறது. இந்த ஆய்வினை காந்தி நகரைச் சேர்ந்த IIT ஆய்வாளர்கள் மற்றும் அனைத்துலக அறிவியல் அறிஞர்கள் அடங்கிய குழு ஒன்று மேற்கொண்டுள்ளது. ஹரப்பாவின் உருமாற்றத்திற்கு வித்திட்ட நதி வறட்சி என்று அந்த ஆய்வுக்கு தலைப்பு. இந்த ஆய்வின்படி மேலாண்மை, வர்த்தகம் மற்றும் தகவல் தொடர்புக்கான நிலையான ஆதாரமாக விளங்கிய சிந்து நதி இந்த நாகரிகத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றியது. இந்த நாகரிகம் கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்பு சிந்து நதி மற்றும் அதன் கிளை நதிகளை சுற்றி செழித்து வளர்ந்து சிறப்பாக இருந்தது. ஹரப்பா காலகட்டத்தில் ஏறத்தாழ 4500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. சிந்து சமவெளி நாகரிகம் நன்றாக திட்டமிடப்பட்ட நகரங்கள், சிறந்த நீர் மேலாண்மை அமைப்புகள், மேம்பட்ட எழுத்து ஆகியவற்றால் நன்கு அறியப்படுகிறது. ஆனால் 3900 ஆண்டுகளுக்கு முன்பு அழிவை சந்திக்க தொடங்கிய ஹரப்பா நாகரிகம் இறுதியில் இல்லாமல் போனது. இந்த நாகரிகம் தற்போது பாகிஸ்தான் மற்றும் வடமேற்கு இந்தியாவில் அமைந்திருக்கிறது என்று நாம் அறிவோம். ஹரப்பா காலத்தின் தொடக்கத்தில் சிந்துவெளி நாகரிகம் 4 முக்கிய வறட்சிகளை சந்தித்ததாக 11 பக்கங்களை கொண்ட இந்த ஆய்வு கட்டுரை தெரிவிக்கிறது. ஹரப்பா காலகட்டத்தின் இறுதியில் ஏற்பட்ட 4 முக்கியமான வறட்சிகளை அவர்கள் கண்டுபிடித்துள்ளதாக அந்த ஆய்வறிக்கையில் கூறப்படுகிறது. அதாவது 3 முக்கியமான வறட்சி 4445 4358 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒன்றும், 4122 மற்றும் 4021 ஆகிய ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒன்றும், 3826 மற்றும் 3663 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஒன்றும் ஆகிய 3 காலகட்டங்களில் இந்த வறட்சி ஏற்பட்டுள்ளது. 4வது வறட்சி 3531 ஆண்டுகளுக்கும் 3418 ஆண்டுகளுக்கு இடையிலேயும் ஏற்பட்டிருக்கிறது. இதில் 3 வறட்சிகள் 85% நாகரிகத்தை பாதித்திருக்கிறது என்று ஆய்வுக் கட்டுரை விளக்குகிறது. இந்த 4 வறட்சிகளிலும் மிகவும் தீவிரமானவையாக இருந்த 2வது மற்றும் 3வது வறட்சிகள் 102 மற்றும் 164 ஆண்டுகள் நீடித்ததாக இந்த ஆய்வுக் கட்டுரை தெரிவிக்கிறது. 3வது வறட்சியில் ஆண்டு மழைப்பொழிவு 13 விழுக்காடு வரை குறைந்திருந்தது. சிந்துவெளி நாகரிகம் தொடர்பாக சுற்றுச்சூழல் பார்வையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வு பிற ஆய்வுகளிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்று இந்த ஆய்வு கட்டுரையினுடைய ஆய்வாளர் ஹிரேன் சோலங்கி விவரித்தார். இதற்கு முன்னரும் பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அவர்கள் களத்திற்கு சென்று மண் மற்றும் பழைய மரங்கள் குறித்த தரவுகளை சேகரித்தார்கள். அந்த தரவுகள் மழை பொழிவு குறைவாக இருந்ததா அல்லது அதிகமாக இருந்ததா என்பதை காட்டியது. ஆனால் நாங்கள் மேற்கொண்ட ஆய்வுகள் மழை பொழிவின் அளவை குறித்தது. ஆனால் நாங்கள் மழை பொழிவு எத்தனை சதவிகிதம் குறைவாக இருந்தது, வறட்சி எப்போதெல்லாம் இருந்தது, அதன் காலகட்டம் என்ன என்பதை கண்டுபிடித்துள்ளோம். வறட்சி எவ்வாறு சிந்துவெளி நாகரிகத்தை மாற்றியது என்பதை விளக்கிய ஹிரேன் சோலங்கி, தொடக்கத்தில் ஹரப்பா நாகரிகம் மேற்கு பகுதியில் இருந்தது என்றும், வறட்சி ஏற்பட அது மெல்ல மெல்ல நகர்ந்து சிந்து நதியின் பக்கமாக வந்தது என்கிறார். அதன் பின்னர் சிந்துவெளி பகுதியில் வறட்சி ஏற்பட்டதால் மக்கள் குஜராத் பக்கமும்
நதிகள் கீழ்நோக்கி பாயும் இமயமலை பக்கமும் சென்றனர் என்று விளக்குகிறார். சிந்துவெளி நாகரிகம் ஒரே அடியாக சரிந்தது என பல கதைகள் கூறப்பட்டு வந்துள்ள நிலையில் அவ்வாறு நடக்கவில்லை என்பதையும் பல 100 ஆண்டுகள் நீடித்த வறட்சியால் தான் அது நடந்தது என்பதையும் அவர்களுடைய ஆய்வில் காண்பித்திருக்கிறார்கள் என்கிறார் அந்த ஆய்வு பேராசிரியர்களில் ஒருவராகிய பேராசிரியர் விமல் மிஸ்ரா அவர்கள். இந்த வறட்சிகள் நீண்ட காலம் நீடித்தன. சராசரியாக ஒரு வறட்சி 85 ஆண்டுகள் நிலைத்தன. ஆனால் சில வறட்சிகள் 100 ஆண்டுகள் 120 ஆண்டுகள் கூட நீடித்தன என்று விமல் மிஸ்ரா விளக்கியிருக்கிறார். முதல் முறையாக நதியின் ஓட்டத்தை ஆராய்ந்துள்ளோம் என்று கூறிய அவர், பெரும்பாலான முந்தைய ஆய்வுகள் விரிவாக இல்லாத தரவுகள் மற்றும் குகையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளை அடிப்படையாக வைத்தும் மேற்கொள்ளப்பட்டது என்றும், ஆனால் தங்களது ஆய்வில் நீர் பாய்ந்த இடங்கள் எவ்வாறு மாறியுள்ளன என்பதை ஆராய்ந்திருக்கிறோம் என்றும், மேலும் இதோடு இடப்பெயர்வும் கணக்கில் மேற்கொள்ளப்பட்டது என்றும் அவர் விளக்கி சொன்னார். இந்த ஆய்வில் சிந்துவெளி நாகரிகம் சுற்றுச்சூழல் கண்ணோட்டத்தில் ஆராயப்பட்டிருக்கிறது. இதில் காலநிலை தரவுகள் மற்றும் நீரியல் மாதிரிகளை இணைத்து ஆய்வானது செய்யப்பட்டிருக்கிறது. நீடித்த வறட்சி காலத்தில் இந்த பகுதியில் வெப்பநிலை 0.5 டிகிரி வரை அதிகரித்ததாக அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதன் விளைவாக தண்ணீர் தட்டுப்பாடு மிகவும் தீவிரமானது. அது குறித்து விளக்கிய ஹிரேன் சோலங்கி, அந்த காலகட்டத்தில் வெப்பம் அதிகரித்ததை தாங்கள் கண்டறிந்ததாகவும், அதனால் நதிகளுக்கு நீராதாரமாக இருக்க வேண்டிய பனிப்பாறைகள் உருகின, நீரின் இருப்பு குறைந்ததால் மக்கள் இமயமலை நோக்கி நகர்ந்தனர். மறுபுறம் பிற இடங்களை காட்டிலும் குஜராத்தில் மழைப்பொழிவு சிறப்பாக இருந்ததே அங்கு மக்கள் இடம்பெயர்ந்ததற்கான காரணம் என்றும், மேலும் அங்கு வர்த்தக தொடர்புகளும் இருந்தன என்கிறார். பருவமழை பொய்த்த காரணத்தால் நதியில் நீரோட்டம் குறைந்ததாலும் வேளாண்மை கடுமையாக பாதிக்கப்பட்டதாக இந்த ஆய்வறிக்கை கூறுகின்றது. இந்த ஆய்வின்படி மக்கள் கோதுமை, பார்லி ஆகிய பயிர்களிலிருந்து மற்ற பயிர்களுக்கு மாறினர். தண்ணீர் குறைந்ததால் அரப்பாவில் வாழ்ந்த மக்கள் குறைவான தண்ணீர் தேவைப்படும் பயிர்களுக்கு மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பேராசிரியர் விமல் மிஸ்ராவின் கருத்துப்படி குளிர்கால மழை வறட்சியின் பாதிப்பை பெரும்பாலும் குறைத்தது. ஆனால் பிற்காலத்தில் அந்த மழையும் பொய்த்து போன காரணத்தால் மத்திய பகுதியில் வேளாண்மைக்கு இருந்த கடைசி ஆதரவும் முடிவுக்கு வந்தது என்கிறார் அவர். மக்கள் வேளாண்மை முறையை மாற்றத் தொடங்கினர். அவர்கள் வறட்சியை தாக்குப்பிடிக்கும் சிறு தானியங்களை பயிரிடத் தொடங்கினர் என்கிறார் ஹிரேன் சோலங்கி. வறட்சியின் தொடக்க காலத்தில் மக்கள் இந்த உத்தியை கையாண்டதாக குறிப்பிடும் அவர், வறட்சி தீவிரமடைந்து தண்ணீர் குறைய தொடங்கிய போது இந்த வேளாண்மை பெருநகரங்களிலிருந்து சிறுநகரங்களை நோக்கி நகர்ந்தது. அதாவது மக்கள் சிறிய ஊர்களை நோக்கி இடம்பெயர தொடங்கினார்கள். சிந்துவெளி நாகரிகம் சிறந்த திட்டமிடலுக்கு பெயர் போனது. இந்த சூழலில் வறட்சி காலத்தில் நிர்வாகத்தின் பங்கு என்னவாக இருந்திருக்கும் என்ற கேள்வியும் எழுகிறது. இதை குறிப்பிட்டு சொன்ன ஹிரேன் சோலங்கி அவர்கள், வறட்சி அனைத்து இடங்களிலும் இருந்தாலும் நிர்வாக அமைப்பு சிறப்பாக இருந்த இடங்களில் மக்கள் இடம்பெயராமல் தங்க முடிந்தது. ஆனால் 3வது மற்றும் 4வது வறட்சி தாக்கிய போது மக்கள் வேறு இடங்களை நோக்கி நகரத் தொடங்கினர் என்கிறார். இந்த ஆய்வறிக்கையின்படி ஹரப்பா நாகரிகம் எவ்வாறு ஒரு இடத்திலிருந்து வேறிடம் நோக்கி நகர்ந்தது என்பதை விளக்குகிறது. அது அழிவை சந்தித்ததின் காரணம் என்பதை பற்றியும் விளக்குகிறது. இவ்வாறு இந்த அறிக்கையில் சிந்துவெளி நாகரிகம் மறைவுற்றமைக்கான காரணத்தை விளக்கி பேசுகிறது. இந்த காணொலியை கேட்ட உங்களுக்கு நன்றி. தமிழ் தடம் வலைக்காட்சிக்கு நீங்கள் புதியவர் என்றால் வலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வலைக்காட்சியை ஹைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.